ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டீ கடை கஜடா தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம முட்டைக்கோஸ் கேக்குன்னு சொல்லலாம். இந்த கஜடாவை நம்ம சாயந்தர நேரத்தில் டீ டீ குடிக்கும்போது ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். இது செய்கிறதுக்கு நம்ம முதல்ல இதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு சொல்லி பார்த்துடலாம். 1 கப் மைதா மாவு, 1/2 கப் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் சோடா உப்பு அதாவது பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் 1 முட்டை, ஒரு 3 ஏலக்காய். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை, அதாவது 125 கிராம் சர்க்கரை எடுத்து அதில் ஒரு 3 ஏலக்காய், வாசனைக்காக 3 ஏலக்காய் போட்டு முதல்ல நம்ம பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணியாச்சு. அப்புறமா அதில் ஒரு முட்டை உடைச்சி அதில் ஊற்றி மறுபடியும் அதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. நம்ம சர்க்கரை அரைச்ச பிறகு தான் முட்டை சேர்க்குறோம். அது எதனாலன்னா சர்க்கரை அரைப்படாது. அதனால தான் சர்க்கரை அரைச்சிட்டு முட்டை சேர்த்துக்கிறோம். நம்ம இனி கஜடாவுக்கு மாவு தயார் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 250 கிராம் இருக்கும். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா 1 டீஸ்பூன் சோடா உப்பு எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்திருக்கேன். அப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய், நம்ம அரைச்சி வச்சுருக்கேன். இந்த முட்டை கலவையும் சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவைக்கேற்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். நான் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம எதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போதும், பார்த்து சேர்த்துக்கோங்க. பெரிய முட்டையாக இருந்தால் தண்ணி நமக்கு அவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சமாக பால் தேவைப்படும். பால் சேர்த்து பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம பால் சேர்க்குறோம். அது கையில் அந்த மாவு கையில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு தான் இருக்கும். அதான் கரெக்டான பக்குவம், கரெக்டான பக்குவம். இது 15 நிமிஷம் அப்படியே அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அது மாவு தயாராக இருக்குது, கஜடாவுக்கு மாவு தயாராக இருக்குது. நம்ம இனி பொரிச்சிடலாம். ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அது சூடாகட்டும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும், சூடாகட்டும். இது ஒரு பெரிய உருண்டை இல்லாமல், சின்ன உருண்டை இல்லாமல், ஒரு மிதமான உருண்டையாக, சின்னதாக மிதமான உருண்டையாக போட்டு பொரிச்சிடுங்க. ஏன்னா பெரிய உருண்டையாக பண்ணும்போது அது உள்ளே வேகாது, வெளியே கரைஞ்சிரும். அதனால் நம்ம மிதமான உருண்டையாக போட்டு பொரிச்சிடுங்க. ஒவ்வொரு உருண்டையாக போடலாம். கோதுமை மாவையும் பண்ணலாம், மைதா மாவுலையும் பண்ணலாம். ஆனால் மைதா மாவில் கோதுமை மாவில் பண்ணால் கடையில் வர்ற டேஸ்ட் வராது. மைதா மாவில் தான் இருக்கும். அதனால தான் நான் மைதா மாவில் பண்ணுறேன். இல்லைனாலும் பண்ணிக்கோங்க. உருண்டைகள் எண்ணெயில் மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். மூழ்கி இருந்தால் தான் நல்லா வெந்து வரும். எண்ணெயில் மூழ்கிற மாதிரி பார்த்து எண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்கோங்க. பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது தானாகவே அது வெந்து வரும்போது நல்லா வெடித்து வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். எடுத்தாச்சு. நம்ம மீதி உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அப்புறம் தயாராச்சு. இது முட்டைக்கோஸ் கேக்குன்னு நம்ம சொல்லுவோம், எப்படின்னாலும் நம்ம சொல்லலாம். எங்களும் பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான கஜடா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். அப்போ தான் நம்ம போடுற வீடியோகள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.